வணக்கம் மக்களே, இப்போ ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, இனிமேல் மாதம் இவர்களுக்கும் 1500 + 1000 மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் 1000 மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இலவச பயண பேருந்து திட்டம் போன்றவை செயல்படுத்தி வருகிறது. இந்த வகையில் கலைஞர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி மாதந்தோறும் பெண்களுக்கு வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் இந்த கட்டுப்பாட்டில் சில தளர்வுகளை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது, சட்டமன்ற கேள்வி நேரத்தில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 1500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுவதால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மறுக்கப்படுவதாக கேள்வி எழப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன், மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான உதவித்தொகைகளை பெற்றாலும் இனி அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெறும் விதமாக விதிவிலக்கு செயல்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலமாக மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.